ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான சோலே பட்டூரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/4 கப் தயிர், கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா பிசைந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் நல்லா பிசைந்து எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க. மேலே உள்ள லேயர்லாம் காயாமல் இருக்கும். 2 மணி நேரம் போல் இது மூடி இருக்கட்டும். மாவெல்லாம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகி வந்துடும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான சோலை மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 200 கிராம் கொண்டக்கடலையை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இனி இதை மூடி வச்சிடலாம். 6 விசில் வரைக்கும் இது வேகட்டும். அப்போ தான் கடலை எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், 6 விசிலுக்கு அப்புறமா விசில் எல்லாமே இறங்கின பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உள்ள தண்ணீர் எதுவும் வடிகட்டி எடுத்துடாதீங்க. இந்த தண்ணீரையும் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லாம் லைட்டாக வதக்கிய பிறகு இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே 3 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் அளவு வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆமச்சூர் பவுடர் சேர்க்குறேன். ஆமச்சூர் பவுடருங்கிறது காய்ந்த மாங்காயோட பொடி. நம்ம இது சேர்க்கறதுனால இதில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் இதில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். அப்போ தான் எல்லாமே வெந்து நல்லா ரெடியாகி வரும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலாவில் எந்த பச்சை வாசமும் இல்லை. அதே போல் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இனி இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிய பிறகு நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்காம இதை நம்ம நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பே லீஃப், 2 பச்சை மிளகாய், கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு குறைவாக போதும். அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலை அதோட தண்ணீரோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இந்த கொண்டக்கடலையெல்லாம் ஒரு ஸ்மாஷர் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். எல்லாமே பண்ண தேவையில்லை, பாதி அளவு செஞ்சால் போதும். பாருங்கள், பாதி அளவு கொண்டக்கடலையை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்குது. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் பெரிய பாலாக உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு பால் உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கை வச்சு லைட்டாக தட்டிய பிறகு நம்ம இதை விரித்து எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக விரிக்காமல் லைட்டாக திக்காக விரித்து எடுத்துக்கோங்க. நார்மல் பூரி சைஸை விட இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம விரித்து வச்சுருக்கிற மாவை போட்டு பொரித்து எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா பலூன் போல் வரும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ஒரு சைடு லைட்டாக வெந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம்.
நல்லா பலூன் சைஸில் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஆறிய பிறகும் இதே சைஸில் பெருசாக தான் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நம்ம சோலை பட்டூரை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவியும் ரொம்ப திக்காக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான சோலை பட்டூரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.